ஹே ஆல், இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாங்களா? ஸோ 6 months ப்ளஸ் பேபியோட ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள் இன்றைக்கி டெம்பிள் விசிட் தான் போகிறோம். ஸோ ஆடி மாதம்னாலே சொல்ல தேவையில்லை, எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறது, கூழ் ஊற்றுறது இப்படின்னு ஒரே வைபாக இருக்கிற மந்த்து. ஸோ நம்மளும் கோயிலுக்கு போகலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் மார்னிங்கே ஏஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சு கிளம்பியாச்சு. ஸோ பேபிக்கு இப்போ தான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 months தான் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் வீட்லேயே வந்து பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் கோயிலுக்குமே நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 12 PM போல் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆச்சு. பேபியை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய இடத்துல பிரேக் எடுத்தோம். ஸோ அதனாலவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து முடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு இந்த வருஷம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியாச்சு. ஸோ நிறைய பேருமே வந்து கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் வந்து விசேஷம், எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க, அண்ட் வந்து திருவிழா மாதிரி நடத்துவாங்க, பூக்குழி இறங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பேபிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே வந்து தேவையானதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை. ஸோ நாங்களுமே ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி, இதான் ஃபஸ்ட் டைம் பேபியை வெளியில் கூட்டிகிட்டு வரேன். ஸோ ஒரு நல்ல சாமிக்கெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.